வார்த்தைக்கு நேராக போகலாமா? எல்லாம் டைரி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? எடுத்துகிட்டு வந்தாங்களா? அல்லையோ சொல்லுங்க. எடுத்துகிட்டு வராதங்க அல்லையோ சொல்லுங்க. எங்கேயோ ஒரு அல்லையோ கேட்குது. இந்த 2026 ஆண்டில் மாறணும். மாறுவீங்களா? நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எங்கேயோ பார்க்குக்கு போகிற மாதிரி, எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போகிற மாதிரி அப்படியே ஸ்டைலாக அப்படி சொல்லலை. வரும்போது யூ ஆர் கம்மிங் ஹியர் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். ஆமென். அதோடைய வார்த்தையை கேட்க வரீங்க. எல்லாமே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுமா? சொல்லுங்கப்பா தம்பிகளா, எல்லாமே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுமா? இப்படி வெளியே போகிறதுக்குள்ளே மறந்துடும் தானே? அதுக்கு தான் நோட்ஸ் எடுங்கன்ற. நிச்சயமாக இந்த வார்த்தை ஒவ்வொரு ஆராதனையிலும் சரி, ஆண்டவர் வந்து வெறுமையாக யாரையும் அனுப்புகிறதே கிடையாது. ஆமென். அவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பி தான் அனுப்புகிறாரு. அதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறாரு. நம்மோடு பேசணும், நம்ம நடக்க வேண்டிய வழியில் தேவன் நம்மை போதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி தான் ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஸோ எப்போவுமே நீங்கள் வரும்போது யூ ஹாவ் டு பிரிங் டைரி. இல்லைன்னா சின்ன பாக்கெட் டைரி மாதிரியே தான் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வசனமாவது எழுதி வச்சுருங்க. நிச்சயமாக ஒரு நாள் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆமென், ஆமென். அப்போ சாட்சி யாரும் இல்லை, போகலாம். கடந்த வருடத்தில் 2025 ஆண்டில் ஆண்டவர் வந்து எனக்கு எந்த குறையும் வைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க அல்லையோ சொல்லுங்கள். நான் அழவே இல்லைன்னு சொல்கிறவங்க அல்லையோ சொல்லுங்கள். எனக்கு பாடே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையோ சொல்லுங்கள். எல்லாருமே என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் கடந்து தான் வந்தோம் இல்லையா? பாடுகள், கண்ணீர், கவலை, துக்கம், சரி எல்லாத்தையும் கடந்து வந்தோம். ஆனால் எப்படி 2026 வந்து உட்காந்துருக்கோம்? இப்போது எப்படி உட்காந்துருக்கோம்? காலமடக்கி உட்காந்துருக்கோம். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னே நானே சொல்லிட்டேன். காலமடக்கி சப்பனங்கால் போட்டு சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கோம். அப்படி சொல்லலை. எப்படி நம்ம கடந்து வந்தோம்? ஆச்சரியம் இல்லையா? ஆண்டவருடைய நடத்துதல் ஆச்சரியம். நம்ம நிலையில் வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. ஒத்துக்கிறீங்களா? எவ்வளோ காரியங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ ஏமாற்றங்களை கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ வந்து அதாவது கேலி கிண்டல், எவ்வளோ காரியங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனாலும் இப்போ நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் கிருபை. ஆமென். அவர் தான் நம்மளை கொண்டு வந்தார் சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் இதுவரைக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிற சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இனிமேலும் நடத்த போகிற அவர் தான். அப்போது இந்த 2026 ஆண்டில் நம்ம பிரவேசித்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தது நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் வருக பரியந்தம் அவருக்காகவே வாழ்வது. ஆமென். ஒரே வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. சொல்லுங்க. இந்த சொல்கிற தைரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். நேற்று கூட நான் ஒரு ஆன்லைன் ப்ரேயரில் சொன்னேன். பேதுருவை காட்டி கொடுக்கும்போது, ஆண்டவரை காட்டி கொடுக்கும்போது பேதுரு தன்னுடைய அடையாளத்தை மாற்றிட்டார் இல்லையா? இயேசுடைய சீஷன், இயேசுடைய அப்போஸ்தலர், அதாவது அவருடைய ஃபாலோவர்ன்ற அடையாளத்தை மாற்றி எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது சிந்தனையெல்லாம். ஆனால் நம்மளுக்கு தேவையான தந்தாரா இல்லையா? ஆமென். அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமே, சத்தமாக சொல்லலாமே. தேவையான தந்தாரா? போதும் தந்தாரா? தந்தார். ஆமென். குறைபட விட்டாரா? சாப்பாட்டுக்கு ஏந்த விட்டாரா? 3 வேளையும் நல்லா சாப்பிட்டோமா? சரி, எல்லாமே ஓகே, வெல் அண்ட் குட். அப்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கலை, ஆனால் இந்த வருஷத்தில் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு ஒரு கனவுகளோடு நம்ம வந்து 2026 வந்திருக்கோம். சரி, இதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்றது மட்டும்தான் ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தது. அது ஆராதனை நம்ம கேட்டது தான், நம்பிக்கை. ஆமென். ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை. பைபிளில் ஒரு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய லைஃப்பில் இருந்து 3 காரியங்கள்
அவர் எப்படி ஆண்டவரை நம்பினதுனால எப்படி ஒரு அதிசயம் நடந்தது, அப்படிப்பட்ட ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கும் வரணும். நம்ம லைஃப்பில் நிச்சயமாக நடக்கும். ஆமென். நடக்காது 2025 ஆண்டில் நடக்காதது இந்த வருடம் நடக்கும். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? இந்த நம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22லேருந்து 24. ஓகே, நம்ம ஜெபத்தில் நிறைய விஷயத்த கேட்குறோம். 2025ல் கேட்டோம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுட்ருக்கோம். கேட்குறத எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு. ஆண்டவர் இது செய்வாரா செய்ய மாட்டாரான்னு இல்லை, செய்வார். எப்போ வரைக்கும் கேட்கணும்? December 31 வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த வருஷமும் செய்யலையா, நெக்ஸ்ட் இயரும் கேட்டுகிட்டே இருக்கணும். அவருக்கு தெரியும் என்னைக்கு எப்போ எந்த டைமில் கொடுக்கணும். அவருக்கு தெரியும். கொடுக்குற வரைக்கும் கேட்டுகிட்டே இருங்க. அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆண்டவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாமுக்கு செஞ்சவர் அதே தேவன் தான் இப்போவும் உயிரோடு இருக்கார். ஈசாக்குக்கு செஞ்சவர் அதே தேவன் நம்முடைய தேவன். யாக்கோப்புக்கு செஞ்சவர் அதே தேவன் நம்முடைய தேவன். காலங்கள் வேணால் கடந்து போகலாம். நம்ம நினச்ச ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் நடக்கும். ஆமென். ஸோ இந்த டெஸ்டிங் பீரியடில், இந்த காத்திருப்பு நேரத்தில் தான் நம்மளுக்கு ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் மேலே இருக்கிற விசுவாசம். அது குறையவே கூடாது. அளவு கூட குறையக்கூடாது. 2025 இருந்ததை விட 2026 ஜாஸ்தி தான் ஆகணுமே தவிர, காலம் கடந்து போகிறதுனால விசுவாசம் குறையக்கூடாது. அதே விசுவாசத்தோடு ஜெபிங்க, அதே நம்பிக்கையோடு ஜெபிங்க. என் தேவன் எனக்காய் அவற்றை செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? 26:4. எஸ். என்ன சொல்கிறார் அதில்? கர்த்தரை இன்னைக்கு நம்புங்கள் அப்படின்னு இருக்கா? என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? என்றென்றைக்கும். அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக எழுதி வச்சிருக்கிறாரு? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஸோ நாட் ஒன்லி டுடே, நாளைக்கு மட்டும் இல்லை, கீப் ஆன். அவர் வருகை பரியந்தான் அவரையே நம்பிட்டு இருக்கணும். ஆமென். ஸோ ஒரு நாள் 2 நாள் முடிய போகிற விஷயம் கிடையாது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. இது தொடரக்கூடியது. ஆண்டவர் வருகை வரைக்கும் இது தொடரும். அப்போது என்றென்றைக்கும் அவரை நம்பணுமா? அதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இன்னைக்கு இல்லைப்பா, நாளைக்கு இல்லை, நீ என் வருகை வரைக்கும் என்ன நீ நம்பணும். ஆமென். அவரை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் இருக்குது? நான் ஆண்டவரை முகமுகமாக பார்க்க போகிறேன்னு விசுவாசிக்கிறாங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஓகே, அப்போ எல்லோரும் ஆயத்தமாக இருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு வந்தால் எல்லோரும் பறந்து போக ரெடியாக இருக்கோம். ஆமென். ரெடி ஆகிட்டே இருக்கோம். சொல்லுங்கள். ரெடி ஆகிட்டோன்னு சொல்ல முடியாது, ரெடி ஆகிட்டே இருக்கிறோம். அதில் அந்த ஆயத்தத்தில் வளரணுமே தவிர குறையக்கூடாது. அதாவது காலம் போக போக என்னென்னா ஒரு சோறு வந்துடும். ஆமாம், வராருன்றாங்க. எப்போ வருவார்? நிச்சயம் வருவார். ஆனால் அந்த சோறு மட்டும் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே நம்ம வளர்ந்துக்கிட்டே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அடுத்ததாக ரோமர் 10:17. விசுவாசம் எதனால் வருதா? திரும்ப வாசிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
நிறைய பேர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்க, என்ன ஆண்டவரெல்லாம் போய் நம்பி போனீங்க, ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிட்டாரா? அந்த டைம் விசுவாசம் நம்மளை கூடணுமா, அதிகமாகணுமா, கம்மியாகணுமா? அதிகமாக செய்வார். அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும், எனக்கு செய்வார். எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? அம்மே இப்போ செய்யலைன்னா என்ன, கொஞ்ச நாள் கழித்து செய்வார். அவருக்கு சித்தமான டைமில் செய்வார். அவர் செய்கிற வரைக்கும் அவரை தான் விசுவாசிப்பேன். அம்மே அதாவது நிறைய பேர் நம்மளோட விசுவாசத்தை சோதிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் ஆண்டவரே வச்சுருப்பார். என் மகன் என்னை விசுவாசிக்கிறாளா, வாயில் சொல்கிறான், ஆண்டவரே சபையில் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறா. சரி, ஓகே, ஆண்டவர் ஒரு 4-5 பேர் அனுப்புவார். அவரே என் மகன் விசுவாசிக்கிறாளா, என் மகன் அந்த இடத்துல இங்கே கேட்டுட்டு கீழே போயிட்டு என்னம்மா அப்படின்னா என்னத்த சொல்கிறது, அப்படி சொல்லணுமா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்னம்மா அப்படிலாம் நடக்கலை, என்னம்மா நடக்கும், என்ன சொல்லணும், நடக்கும், செய்வார். ஆமென். நீங்கள் சொல்கிறத பார்த்து அவங்க விசுவாசம் இன்னும் டவுன் ஆகிடக்கூடாது. ஐயோ ஏண்டா இந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டோம் அப்படின்ற மாதிரி போனோம் அவங்க. ஆமென். அவங்க விசுவாசத்துக்குள்ள வரணும். எனக்கு செய்வார், சொல்லுங்க, என் தேவன் செய்வார், எனக்கு செஞ்சு தான் முடிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு குருடனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும்னு சொன்னோடனே அப்போஸ்தலர்களை பற்றியோ இல்லை ஆபிரகாம் பற்றியோ இல்லை ஈசாக்கை பற்றியோ அப்படின்லாம் நினச்சி வச்சுருப்பீங்க. ஒரு குருடன் ஆண்டவர் மேலே எப்படி விசுவாசமாக இருந்தால் அவன்கிட்ட இருந்து ஒரு 3 பாயிண்ட் நம்ம கற்றுக்க போகிறோம். படிக்கலாமா? எடுங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை திருப்புங்க. அதுலேருந்து ஒரு 3 பாயிண்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். மத்தேயு மார்க் 10. எஸ், மார்க் 10ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துட்டிங்களா? 46 to 52. 46 to 52 எடுத்துட்டிங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து என்னோட சேர்ந்து வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமோத்தேவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். ஸோ யாரை பற்றி நம்ம படித்தோம்? பர்த்திமேயு குருடனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்த்திமேயு குருடன், அவன் எத்தனை வருஷமாக குருடனாக இருந்தால் எல்லாம் எதுவும் குறிப்பிடப்படலை. ஆனால் ஆண்டவர் எரிகோ விட்டு வர வழியில் அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை, அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, மாயவித்தை செய்கிறாங்களோ, மேஜிக், எஸ் அந்த வேர்டை தான் நான் யோசிச்சுட்டு, மேஜிக் பண்ணுறாங்கப்பா இந்த ரோட்டில் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வேகமாக போய் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஓ, மேஜிக் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னு. ஒரு மேஜிக் நடக்கிறதே எப்படியானோ, ஒருத்தர் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த தெருவில் தான் வரோம், அதுக்காக என்ன, அந்த தெருவில் வந்திருக்காங்களாம், மெஜிஷியன் வந்திருக்காங்களாம், அப்படியே 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 பரவி 100, 200, 300 ஜனங்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஒரு
கேலி வித்தை இல்லைன்னா வந்து மேஜிக் வந்து என்னது, அது பொய் தான் இல்லையா, ஒரு கண்கட்டி வித்த மாதிரி தான். அப்போ அப்படிப்பட்ட காரியமே பரவும், நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதாக இருந்தாலும் எப்படின்னோ ஸ்ப்ரெட் ஆகும். அதே போல் ஆண்டவர் அற்புதம் செய்ததை என்னென்னா ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ஆண்டவர் இந்த காலத்தில் இயேசுனாலே ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி அந்த டைமில். ஏன்னா அவ்வளோ அற்புதம் செஞ்சார். குருடர்களை பார்க்க வச்சார், செவிடர்களை கேட்க வச்சார், உயிரோடு இருக்கிறவங்களை எலும்ப வச்சார். அப்போது அவருடைய நேம் வந்து ரொம்ப பிரபலமாயினால இந்த குருடன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கான் ஏசப்பா பற்றி. இந்த மாதிரி வந்து அவர் நிறைய அற்புதம்லாம் செய்கிறாராம், குருடர்களை குஷ்டரோகிகளெல்லாம் சுஸ்தமாக்குறான்னு நிறையா பக்கத்தில் உள்ள குருடர்கள் பேசியிருப்பாங்க. அவன் பிச்சையை எடுக்கிறான் இல்லையா, அவன் கூட இருந்தவங்க கண்டிப்பாக அவனோட பேசியிருப்பாங்க. இப்போ இவன் வழி அருகே உட்கார்ந்துருக்கும் போது ஏசப்பா அந்த இடத்துல பாஸ் பண்ணி போகிறாரு. இவனுக்கு கண்ணு தெரியலாதனால யாருன்னு தெரியல வராரு அப்படின்னு சொன்ன உடனே 47 பார்க்குறோம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரன் என்று கூப்பிட தொடங்கினான். அவங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா, இயேசுவே ஏசுப்பாவை கூப்பிடு, நீ கூப்பிட்டா அவர் திரும்பி பார்ப்பாரு, உனக்கு அற்புதம் செய்வார்னு யாரா பக்கத்தில் உள்ள பிச்சைக்காரங்களோ இல்லை யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்ல. அவன் கேள்விப்பட்டிருக்கான் ஆல்ரெடி, இயேசு வந்து இந்த மாதிரி நிறைய அற்புதம்லாம் செய்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கான். கேள்வி ஞானத்தினால அவனுக்கு ஒரு அற்புதமே நடக்கலை, ஸ்டில்னா அவனுக்கு எந்த அற்புதம் நடக்கலை. ஆனால் ஒரு கேள்வி ஞானத்தினால அவன் என்ன பண்ணுறான், யாரும் சொல்லலை, அவனே கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். He started. ஓகேவா, கூப்பிட, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நிறுத்தலை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கூட்டத்தில் வந்து போயிட்டுருக்கும் போது நாம் இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நம்ம கூப்பிட்டா கேட்குமா? ஒரு 10 பேர் இருந்தால் கேட்கும், இல்லை ஒரு 20 பேர் இருந்தால் கேட்கும். 100 பேர் 1000 பேர் போகும்போது கேட்குமா? கேட்காது. அதுவும் இவன் குருடன், இவனுக்கு கண்ணு தெரியாது, இவனால் எந்திரிச்சு நடக்க முடியாது, ஓட முடியாது, ஓடினா கீழே விழுந்துருவான். அப்படி இருக்கும்போது தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என கூப்பிட தொடங்கினான். யாருடைய உதவி இல்லை, அவன் வாட்டில் கூப்பிட தொடங்கினான். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க, ஃபர்ஸ்ட் he started his faith. he started his faith. அவனுக்கு தெரியும், ஏசப்பா பற்றி கேள்விப்பட்டிருக்கான், ஏசு அற்புதம் செய்கிறவர்னு அவனுக்கு கேள்விப்பட்டிருக்கானே தவிர அவன் தன் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். ஆனால் he started, he initiated. அவன் முதல் தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணுறான், அவரை விசுவாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லை, கூப்பிட தொடங்கிட்டான், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், தாவீதின் குமாரனே. he continues, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அநேகர் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி ஞானம்தான், ஆனால் நம்மளுக்கு இயேசு யாருன்னு தெரியுமா? அவரை அனுபவிச்சிருக்கோமா? நம்ம லைஃப்பில் அவருடைய அற்புதங்களை அனுபவிச்சிருக்கோமா? தினம் அவர் யாருன்னு தெரியும், அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். இந்த வேதத்தில் அவரை பற்றி அநேக காரியங்கள் வாசிச்சிருக்கோம். அப்போது ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்ட அவனே இயேசுவே எனக்கு இறங்கும்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், நான் கூப்பிட்டா அவர் வருவார், என் குரல் அவருக்கு கேட்கும், எனக்காக அவர் செய்வாருன்னு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் கூப்பிட ஆரம்பித்தான். நம்மளை பற்றி யோசிங்க, ஒரு கொஞ்சம் காலம் கடந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கூப்பிட்றதை நிறுத்திடுறோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை கண்டினியூ பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஏசு யாரென்று கேள்விப்பட்டவனுக்கே அவனுக்குள்ள அவ்வளோ விசுவாசம் இருக்கும்னா, அவரை தகப்பனாக அவரை எல்லாமாக ஏற்றுக்கொண்ட நமக்கு அவர் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருக்கணுமா, தெரியக்கூடாதா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய விஷயங்களில் நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், அதை மறந்துடுறோம். we forget that. அவர் எவ்வளோ அற்புதத்தின் தேவன், அவரால் முடியாது ஒன்றுமே இல்லைன்றதை நம்ம மறந்துடுறோம்.
ஏதுன்னா அப்போ உள்ள சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை, நம்ம குடும்ப சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறோன்னா ஆண்டவருடைய வல்லமையை குறைச்சி எடை போட்டுரும். அவ்வளோதான். என்ன பண்ணிடுறோம்? உண்மை தானே? இல்லை நான் ஏதாவது மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க நான் சொல்கிறது கரெக்டுன்னு? பரவாயில்ல, தைரியமாக கை தூக்குங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன். கை தூக்கலனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதுதான் உண்மை. என்ன பண்ணிடுறோன்னா ஆண்டவருடைய வல்லமையை நம்மளே குறைச்சி எடை போட்டுரும். இவ்வளோ தான் ஆண்டவரால் செய்ய முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோமே தவிர பல டைமில் டவுனில் போய்டுறோம். கூப்பிட்றதே நிறுத்திடுறோம். எல்லாம் இருக்கும் போது கூப்பிட்றது ஓகே, எதுவுமே இல்லாதப்போ கூப்பிட்றது தான் விசேஷம். ஆமென். அதுதான் சிறந்தது. நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது, ஆனாலும் நான் கூப்பிடுவேன். ஆமென். அப்போ அந்த பர்த்திமேய்க்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. அப்போ நான் கூப்பிட்டேன்னா அவர் என்னோட சவுண்ட் அவருக்கு கேட்கும், அவர் திரும்பி பார்ப்பார், அப்போ எனக்கு உதவி செய்வார். ஒரு ஃபெய்த்தோடு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீ ஸ்டார்டட். ஓகேவா? செகண்ட் 48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். He began to shout. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்? ஸ்டார்ட் பண்ணா. இப்போ என்ன பண்ணுறான்? ஷவுட். புரியுதா? அடுத்து என்ன வரும்னு நீங்கள் சொன்னால் தானே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ என்ன பண்ணுறான்? ஷவுட் பண்ணுறான், கத்துறான். தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்டவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு அவங்கள அதட்டுறாங்க. அப்போ தான் சத்தமாக கூப்பிடுறான். எப்படியாவது அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்? அவனுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கணும். ஆமென். இந்த ஃபெய்த் நமக்கு வேணும். எனக்கு நீங்கள் செஞ்சே ஆகணும் ஆண்டவரே, செய்கிற வரைக்கும் நான் உங்களோட மாட்டேன். சரி, நம்ம எப்பெல்லாம், நான் ஒரு 8 பாயிண்ட்ஸ் இதிலே நம்ம எப்பெல்லாம் கத்துவோம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். ஒரு சில நோட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சேன். ஃபஸ்ட்டு, சரி நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எப்பெல்லாம் ஷவுட் பண்ணுவோம்? உங்ககிட்ட இருந்து நான் ஆன்சர் வாங்கிக்கிறேன். சொல்லுங்கள், எல்லோரும் பேசணும். எப்போ நம்ம ஷவுட் பண்ணுவோம்? டென்ஷன் ஆகும்போது. ஓகே, ஃபஸ்ட்டு டென்ஷன். ஓகே, அடுத்து, ஏன்னா இப்போல்லாம் பிறந்த குழந்தைங்க டென்ஷன் இல்லை? டென்ஷன் படுத்தாதீங்கம்மா, கோபப்படுத்தாதீங்கம்மா. எத்தனை வயசு பிள்ளை சொல்லுது? 2 வயசு பிள்ளை, 1 வயசு பிள்ளை. சரி, ஓகே, டென்ஷன். அடுத்து எப்போ கற்றுவோம்? அந்த டென்ஷன்லேயே வந்துடும் சண்டை. ஓகே, ஹாப்பியாக இருக்கும்போது. வெரி குட். ஹாப்பியாக இருக்கும்போது ஷவுட் பண்ணுவோம். அடுத்து நான் கூப்பிடுறேன். ஓகே, நான் கூப்பிடுறேன் ஆனால் கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்றேன். ஓகே, வெரி குட். இல்லை, நான் எப்படி கேட்குறேன்னா, சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்லுங்கள். ஒரு சிச்சுவேஷனில், ஓகேவா? வேதனை, அடிபடும் போதோ இல்லைனா கவலைப்படும் போதோ, நம்ம நினைக்காத நடக்கும் போதோ. ஓகே, வெரி குட். சாரோ. நெக்ஸ்ட்டு, பாய் சைட்லேருந்து எதுவுமே வர மாட்டேங்குதே. சொல்லுங்கள், நீங்கள் எப்போ முடிச்சுட்டு கிளம்புவீங்க? அப்போ தான் நாங்கள் பேசுவோம், அது வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம். சொல்லுங்கம்மா பாய்ஸ். கேர்ள்ஸ் இவ்வளோ ஆன்சர் சொன்னாங்க, 4 பாயிண்ட் சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்போ நம்ம ஷவுட் பண்ணுவோம்? எந்த சர்க்கம்ஸ்டான்சஸில், எந்த சுச்சுவேஷனில்? நீங்களும் அமைதியின் தூதர்கள், பேசவே மாட்டீங்களே, வீட்லேயும் பேச மாட்டீங்க. சொல்லுங்கள். அடுத்து, சரி, அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன், அவங்க சொல்லலை. நீங்கள் சொல்லுங்கள். என்னப்பா? பயப்படும் போது. வெரி குட். பல்லியை பார்க்கும்போது, நாயை பார்க்கும்போது, முக்கியமாக காக்ரோஜை பார்க்கும்போது பயம். உதவி. வெரி குட். ஒரு ஆபத்தில் நம்ம சிக்கிட்டோம், உதவிக்காக கேட்கும்போது, ஏன்னா காவாதுங்க அப்படின்னு கூப்பிட்டா கேட்குமா? கேட்குமா?
யாருக்கும் கேட்காது. ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்கன்னா சத்தமாக தான் காப்பாற்றுங்க அப்படின்னு கூப்பிட்டா தான் கேட்கும். கரெக்டா? சரி, ஓகே. நான் எழுதிக்கிங்க, எழுதுனா எழுதிக்கிங்க. நான் இங்கிலீஷ்லாம் எழுதியிருக்கேன், தமிழில் என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க. இன் ட்ரபிள் ஆர் டேஞ்சர். ஓகேவா? எல்லாருக்கும் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியும், நீங்கள் எழுதிக்கிங்க வீட்டில் போய்ட்டு. அதான் ட்ரபிள்னா நம்மளுக்கு துன்பம் கஷ்டம் வரும்போது, இல்லை ஒரு ஆபத்து வரும்போது. ஓகே, இன் ட்ரபிள் ஆர் டேஞ்சர். நெக்ஸ்ட்டு, when you need help. ஒரு ஹெல்ப் அப்போ சொன்னாங்க இல்லையா, ஒரு ஹெல்ப் வேணும், காப்பாற்றுங்க, ஓகேவா, எனக்கு வந்து உதவி செய்ய வாங்க அப்படின்னு சொல்லும்போது you will shout. Third, when you are weak or helpless. நீங்கள் வீக்காக இருக்கும் போது, உதவி செய்ய யாருமே இல்லாத போது, வீக்கான போது நீங்கள் வந்து ஷவுட் பண்ணுவீங்க, எனக்கு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்போம். ஃபோர்த்து, when you are oppressed அப்படின்னா உங்களை வந்து மட்டுப்படுத்தும் போது, ஆர் யூ ட்ரீட் அன்ஜஸ்ட், உங்களை வந்து அநியாயமாக ட்ரீட் பண்ணும்போது, when you are treated unjustly. ஓகேவா? நீங்கள் அந்த இடத்துல தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க, பழி சுமத்தும் போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஷவுட் பண்ணுங்க, இல்லை நான் அந்த தப்பு பண்ணலை. ஓகேவா? உங்களை மட்டுப்படுத்தும் போது. அடுத்து, பயப்படும் போது, when you are afraid. நீங்கள் பயப்படும் போது நம்ம சத்தம் போடுவோம், ஷவுட் பண்ணுவோம். அடுத்து, when you need forgiveness. ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பாருங்கள், எப்படி அதுக்கு போய் பாருங்கன்னா போய் பார்த்துடாதீங்க, சும்மா சொன்னேன். அந்த வேலை பார்த்தீங்கன்னா கேட்கும், அக்கா சொன்னாங்கன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்றாதீங்க, சரியா? ஸோ என்னென்னா அந்த வழியாக அது ஒரு ஃபர்கிவ்னஸ்க்கா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் போது என்ன ஆகும், அந்த இது உதவி செஞ்சிருங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், உள்ளே கொண்டு போ அப்படின்வாங்க. ஐயா உதவி செய்யுங்க, உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஷவுட் பண்ணி, ஐயா உதவி செய்யுங்கயா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிங்க எப்போம்மா. நெக்ஸ்ட்டு, when you are confused. ஐயோ புரியலையே மேக்ஸு, ஐயோ சயின்ஸ் புரியலையே, இந்த சயின்ஸை யார் தான் படித்ததோ தெரியலையே. எங்கள் வீட்டிலலாம் தமிழை யார் படைச்சான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க. தமிழை யாருமா கண்டுபிடிச்சது? தமிழ் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விக்டரி, வெற்றி பெறும்போது கத்துவோமா? சும்மாவே கத்துவோம், ரைட்டா? ஒன்றுமே இல்லைனாலும் கத்துவோம், சாதித்த மாதிரி. உண்மையான வெற்றி பெறும்போது என்ன பண்ணுறோம், ஷவுட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்க? 8. 8ஆ 9ஆ? 9ஆ? 8. ஓகே. இந்த இதுக்கு மேலே இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், ஷவுட் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே கலந்த ஒரு, இப்போ வந்து பத்திமேய வருவான். இவன் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்கான் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 8ல் அவன் எந்த சுச்சுவேஷனில் இருக்கான்? ஹெல்ப். ஓகே, வெரி குட். டெஸ்பரேட்லி அவன் நீட் ஹெல்ப். அவன் டெஸ்பரேட்லின்னு என்னன்னா, கண்டிப்பாக அட் எனி காஸ்ட் எனக்கு வேணும் ஹெல்ப்பு. புரியுதா? நம்மளும் அந்த நிலைமை தானே. எனக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை, டெஸ்பரேட்லி ஐ நீட் ஹெல்ப். நீங்கள் செஞ்சே ஆகணும். ஆண்டவரே நான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன், நீங்கள் எனக்கு செஞ்சே ஆகணும். டெஸ்பரேட்லி அவரை பிடிச்சிக்கணும். ஆமென். சந்தோஷமாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், உங்கள் சத்தத்தை மட்டும் குறைச்சிடாதீங்க. உங்கள் சத்தம் மனுஷன் முன்னாடி கம்மியாக இருக்கணும், தேவன் முன்னாடி ஜாஸ்தியாக இருக்கணும். ஆமென். எப்போவுமே பைபிள் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ரீட் லவுட்லி. ஓகே, உங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கிங்க. அக்கா ஓகே அக்கா எனக்கு வந்து செப்பரேட் ரூமில் இல்லை, நோ ப்ராப்ளம். ஹாலில் இருந்தாலும் சரி, ரூமில் இருந்தாலும் சரி, ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, பைபிள் வாசிக்கும் போதும் சரி, அதுக்காக 10 வீட்டுக்கே கேட்குற அளவு கற்றுங்கன்னு நான் சொல்லலை, உங்களுக்காவது கேட்கணும். சரியா? வசனம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் வசனம் வாசிச்சுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், மனசுலே
2 வசனம் போகும், 3ஆவது வசனம் என்ன ஆகும்? பக்கத்து வீட்டுக்கு போயிடும். என்ன அங்கே கறிக்குழம்பு வாசனை வருது, நம்ம வீட்டில் இன்றைக்கி அம்மா ரசம்தான் வச்சுருக்காங்க, அங்கே என்ன வருது? போகுமா போவாதா? நான் போய் சொல்கிறேண்ணா, போகுமா? கண்டிப்பாக போகும். ஸோ பைபிள் வாசிக்கும் போது எப்படின்னா சத்தமாக, அவர்கள் எருசலேமுக்கு சமயமாய் சேர்ந்து, அப்போ அக்கா மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாதாக்கா? ஆகும். கறிக்குழம்பு வாசனை வந்தால் ஆகும். ஆனால் என்ன ஆகும்? உங்களோட கான்சன்ட்ரேஷன்னா சத்தமாக படிக்கணும், அந்த கான்சன்ட்ரேஷன் டக்குன்னு இதில் மாறிடும். புரியுதா? ஆனால் நீங்கள் அப்படியே மைண்ட்லேயே நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 50% நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுவீங்க. ஓகேவா? அதே போல் ப்ரேயர் பண்ணும் போதும் சத்தமாக ப்ரே பண்ணுங்க. ஓகேவா? தனியாக ஜெபம் பண்ணுறது, அமைதியாக ஜெபம் பண்ணுறது ஒன்று இருக்குது, அது ஒரு இது, அது எந்த இடத்துல பண்ணணுமோ அங்கே பண்ணணும். ஆனால் உங்களோட பர்சனல் ப்ரேயரில் கொஞ்சம் ரொம்ப ஷவுட் பண்ணி சொல்ல, அதாவது அட்லீஸ்ட் உங்களுக்காவது அந்த வார்த்தைகள் கேட்கணும். ஓகேவா? இயேசுவே எனக்கு இறங்கும். சத்தமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தினமும் கேளுங்க, சோர்ந்து போகாமல் கேளுங்க. நான் இவரோட தாமஸ் ராஜையாவோட ஒரு சாட்சி கேட்டேன், மறைந்த தாமஸ் ராஜையா. அவர் அவங்க பையன் அவர் இறந்த டைமில் சொன்னது, மைக்கேல் அந்த பிரதர் சொன்னது. அவர் காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணால் 4 மணிக்கெலாம், அவரோட ஸ்டாண்டர்ட் டைமே 4 மணி. 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாராம். எப்படி ஜெபம் பண்ணுவாராம்? சத்தமாக. அப்போ சர்ச்லாம் சின்னது தான், இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது. அப்போது அவங்க பையன் கீழே வரும்போது ஒருத்தர் பாஸ் ஆகி போகிறாராம். என்ன இலவு விழுந்த வீடு மாதிரி இந்த இவன் எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா என்னது? இறந்து போனவங்க வீட்டில் கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்கான். இலவு அப்படி அழுவாராம். அவர் ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே அவர் கண்ணில் தண்ணி தான் வருமா. இயேசுவேன்னு தான் ஆரம்பிப்பாராம். இறங்கும் அப்பா. ஏன்? அவருக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காக தான் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் அந்த உருக்கம், ஒரு ஈகர்னஸ். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், நான் கேட்டால் அவர் பதில் கொடுப்பார். எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமலே கண்ணீர் வரும். நிச்சயமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது கடமைக்காக ஜெபிக்கிறவங்க கண்ணில் தண்ணி வராது, உணர்ந்து ஜெபிக்கிறவங்க கண்ணில் நிச்சயமாக தண்ணி வரும். அது வென் யூ ஃபீல், அது நீங்கள் ஃபீல் பண்ணும் போது தான். எப்போவுமே ஜெபத்தை ஒரு பாரமாக நினைக்காம ஜெபத்தை ஒரு ஹேபிட்டாக மாற்றிருங்க. எப்படி சாப்பிட்றது நம்ம ஹேபிட் தானே, அதே போல் ஜெபத்தை ஒரு ஹேபிட்டாக மாற்றிருங்க. மாற்றி பாருங்கள், நான் சொல்ல வேணாம், நீங்கள் ஒரு நாள் சொல்வீங்க, என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சுக்கா, சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். 3 50வது வசனத்தை வாசிப்போமா? இப்போ என்னென்னா, ஓகே இது நான் சொல்லிடுறேன். இப்போது அவன் ஷவுட் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் அவனை அதட்டவுன்னா அது அவன் அதை பற்றி கேர் பண்ணிக்காமல் அவன் என்ன பண்ணுறான், ஓகே இன்னும் ஷவுட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாக்கு அவனுடைய சவுண்டு கேட்ட உடனே அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறார். அவரோட கூட இருந்த சிஷ்யர்களை அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்கிறார். கூட்டிகிட்டு வரணுன்னு இப்போ கூப்பிட போகிறாங்க. கூப்பிட போகும்போது உடனே 50ல் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, throwing his cloak aside he jumped to his feet. அவனுக்கு சுகம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். இப்போ எப்பப்பா நம்ம ஜம்ப் பண்ணுவோம்? சரி, ஆண்டவர் கூப்பிட்டோன்னா அவன் அந்த போர்வையோட, அவன் மேலே போத்திட்டு இருந்த போர்வையோட போயிருக்கலாமா? எதுக்காக போர்வை எடுத்துகிட்டு போனான்? ஆண்டவர் கூப்பிட்டோன்னே எதுக்கு ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு சந்தோஷத்தோடு ஓடினா? ஹி வாஸ் ஹாப்பி. ஏன்னா அவனுக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. புரியுதா ஏதோட எப்படி வரோன்னு? he knew he is going to get miracle. Amen. He is going to be what? சுகம் அடைய போகிறேன், நான் சுகமாக போகிறேன்னு அவன் முதலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். புரியுதா? முதலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஏசப்பாக்கு என் சவுண்டு கேட்டுருச்சு, கூப்பிட்டுட்டார்னா சுகம் கொடுத்துடுவார்.
நமக்கு கூட இந்த விசுவாசம் இருக்கான்னு நான் இதை ஆக்சுவலி இதை தியானிக்கும் போது என்ன நான் யோசிச்சு பார்த்தேன். கேள்வி ஞானத்தினால வந்த ஒரு பர்த்திமைக்கு இவ்வளோ விசுவாசம் இருக்குன்னா, வாரம் சர்ச்சுக்கு வரோம், ஆலிபர் கூட்டத்துக்கு வரோம், சிஸ்டர்ஸ் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், இவ்வளோ வரோம். நம்ம என்ன பண்ணுறோம்? என்னக்கா எல்லாமே இப்படிதான்க்கா இருக்கு அப்படின்றோமா? எது நடந்தாலும் சரி, எனக்கு நடக்க போகுது அதை நினச்சி நான் இப்போவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். என் லைஃப் ஹாப்பியாக இருக்க போகுது அதை நினச்சி நான் இப்போவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். அதுதான் விசுவாசம். ஹீ த்ரோ இஸ் கிளாக். அவன் சரி, அதாவது அந்த இயேசு இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, குஷ்டரோகிங்கெலாம் அவங்களாம் தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கும் தனியாக அவங்க என்ன பண்ணால் தலையெல்லாம் முடிக்கணும். வரும்போது அவங்க இப்போ யாராவது பாஸ் பண்ணுறாங்கன்னா சொல்லுவோம், ஏன்னா தீட்டுனா அவங்க வரமாட்டாங்க, அந்த சைடு வரமாட்டாங்க. அதே போல் இது கண்ணு தெரியாதவங்களாக இருக்கலாம், இல்லை முடவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாங்களே போர்த்தி கொண்டிருப்பாங்க. அவங்களால எப்போவுமே குளிக்க முடியுமா? யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் அவங்க போய் குளிக்க முடியும். யாரோட ஹெல்ப் இருந்தால் தான். ஓகேவா? இப்போ என்னென்னா ஏசப்பாவை பார்க்க போகிறான். நான் அப்படி ஆக்சுவலி இதை நானாக திங்க் பண்ண எடுத்துக்கிட்டது தான். இது ஆக்சுவல் மீனிங் இப்படியானது இல்லை. அவன் எதுக்காக அதை எடுத்து போட்டு போனான்னா, அவன் எவ்வளோ நாள் குளிச்சிருப்பானோ என்னன்னு தெரியாது, அந்த போர்வை எவ்வளோ அழுக்காக இருந்துச்சான்னு தெரியாது, ஏன்னா ரோட்டில் உட்காந்துருக்கான், மண் இருந்திருக்கான்னா. அவன் என்ன பண்ணானா, ஏசப்பாவை நான் பார்க்க போகிறேன், ஏசப்பா எனக்கு சுகம் கொடுக்க போகிறாரு, ஸோ எல்லாம் எடுத்து போட்டு அந்த அழுக்கு, அந்த தூசி, அந்த எதுவுமே ஆண்டவர் முன்னாடி இருக்கக்கூட எல்லாத்தையும் போட்டுட்டு கலட்டிட்டு போகிறான். ஆமே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் இது என்னென்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்னா தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறியணும். ஆமே. கோவம் ஆண்டவருக்கு பிடிக்காது எந்த உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவருக்கு பிடிக்காது எது நமக்குள்ளே இருக்குன்னு. அதை நிச்சயமாக நம்ம தூக்கி எறியணும். அப்படி தூக்கி எறியும் போது தான் அற்புதம் நடக்கும். ஆமென். தூக்கி எரிஞ்சது மாத்திரம் இல்லை, அவன் என்ன பண்ணான், ஓடுறான், குதிக்கிறான். தமிழ் அப்படி இல்லை, பட் இங்கிலீஷில் பார்க்கும்போது throwing his cloak aside, he jumped to his feet. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? he jumped to his feet. அவனுக்கு சந்தோஷம், குழந்தை மாதிரி சந்தோஷப்படுறான். எனக்கு மிராக்கிள் நடக்க போகுது, நான் சுகமாக போகிறேன், எனக்கு டெலிவரன்ஸ் கிடைக்க போகுது. இந்த விசுவாசம் இருக்கணும். இதுதான் ஸ்ட்ராங் ஃபெய்த். எழுதிக்கிங்க. தேர்ட், ஸ்ட்ராங் ஃபெய்த். ரோமர் 10:10 மட்டும் ஒரு வாசம், நிறைய வசனம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. நான் எல்லாமே உங்களுக்கு அந்த ஹெட்லைன் டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரிலேட்டான வசனம் வேணால் நான் குரூப்பில் ஒரு நாள் போடுறேன். சிஸ்டர்ஸ் குரூப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த குரூப்பில் நான் போடுறேன், நீங்கள் வேணால் சர்க்குலேட் பண்ணிக்கிங்க. அந்த வசனத்தோட ரிலேட்டடாக ஒவ்வொன்றுத்துக்கும். அது எப்படின்னா, இன் ட்ரபிள் ஆர் டேஞ்சர் சொன்னேன் இல்லையா, மொத்தம் 8 பாயிண்ட்ஸில். அதுக்கு பார்த்திங்கன்னா வசனம் சங்கீதம் 50:15. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வசனம் இருந்தேன், பட் நான் வசனம் கொடுக்கல, ஏன்னா டைம் இல்லாதனால நான் ஸ்பீடாக போயிட்டேன். ஸோ இதை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், ஒரு நாள் நீங்கள் சர்க்குலேட் பண்ணிக்கிங்க. சரியா? இது மட்டும் ஒன்று வாசித்து முடிப்போமா? ரோமன்ஸ் 10:10. ம் 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 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ உங்கள் விசுவாசம், ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை எங்கே ஃபஸ்ட்டு வரணும்? எங்கே வரணும்? இருதயத்தில் வரணும். வந்தால் போதுமா? அதோடு நிறுத்திக்கலாமா? நெக்ஸ்ட் என்னவா? வாயினால் அறிக்கையிடணும். பத்தியுமே அப்படி தான் பண்ணான், அறிக்கையிட்டான், ஷவுட் பண்ணான். he started, he shouted, he had a strong faith. ஸோ இந்த 3 காரியமும் ஆண்டவரே எனக்கு வேணும். முழங்கால் படிவிடுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன? he started praising God, he started calling God. எதை வேணாலும் நீங்கள் எழுதிக்கிங்க, ஃபில் பண்ணிக்கிங்க. he started. அடுத்து shouted, he started shouted. ஷவுட் பண்ண ஆரம்பித்தான், தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும். அடுத்து என்ன வந்துச்சு? ஸ்ட்ராங்காக இருந்தான். ஆக்சுவலி அவன் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக, அது அவன் மென்டலி அவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தான். என்னன்னா ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருந்தான். ஓகேவா? எனக்கு சுகம் கிடைக்க போது, அது
இப்போ யாரால குதிக்க முடியும் சொல்லுங்க? அவன் இருக்கிற நிலைமையில் அவன் குதிக்கலாமா? அவன் எத்தனை வருஷமா பிளைண்டாக இருந்தான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு இதுதான், ஏசப்பா வந்துட்டாரு, என்ன கூப்பிட்டுட்டார், அவ்வளோதான். அம்மே அதில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, குதிக்கிறான், போர்வையை போட்டுட்டு ஓடுறான், ஆண்டவர்கிட்ட போகிறான். கடைசியாக பார்ப்போம், அவன் இயேசுக்கு பின் சென்றான். அம்மே. ஸோ எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்தை எனக்கு தாங்க ஆண்டவர். எல்லாம் வாய்களை திறந்து கேட்கணும். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் ஆண்டவரே, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்காம இருந்திருக்கலாம், உங்களை நான் விசுவாசித்துருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், பட் அதில் நான் குறைஞ்சிருக்கலாம். என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உங்களை தவிர நாங்கள் எங்கேப்பா போவோம்? உம்மை விட்டால் நாங்கள் எங்கே ஆண்டவரை ஓடுவோம்? ஒரு கேள்வி ஞானத்தினால் வந்த ஒரு பர்த்திமேயுக்கே இவ்வளோ விசுவாசம் இருக்குண்ணா, நீர் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீர் எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும், உங்களுடைய குணாதிசயங்கள் எங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ அன்புள்ளவர்னு எங்களுக்கு தெரியும், எங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ பரிசுத்தர்னு எங்களுக்கு தெரியும். இவ்வளோ தெரிஞ்சு நாங்கள் எப்படி உம்மை விசுவாசிக்கணும் ஆண்டவரே, எவ்வளோ ஸ்ட்ராங்காக உம்மை விசுவாசிக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த விசுவாசத்தை, அந்த ஸ்ட்ராங் விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா உண்மையே அப்பா, நான் மனுஷங்கிட்ட போய் என் தேவைக்காக நிற்கக்கூடாதுப்பா, மனுஷங்கிட்ட போய் நான் அழக்கூடாது ஆண்டவரே, உங்கள் முன்னாடி தான் நான் அழணும். அந்த ஒரு உறுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. என் கண்ணீர் உங்கள் பாதத்தில் மட்டும்தான் விழணும், எந்த மனுஷன் முன்னாடி நான் அழக்கூடாது ஆண்டவரே. எந்த மனுஷன் அதாவது என் உதவிக்காக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எந்த மனுஷங்கிட்டே போய் நான் நிற்கக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஆதாரம் இயேசுவே, நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆதாரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தான் உதவி செய்யணும், நீங்கள் மட்டும்தான் உதவி செய்யணும் அப்பா. ஹalleluya ரபஷகதர பரபரபரபரபரபா ஓரி பரபரபரபரபரபரபரபரபா. அப்பா ஹalleluya பிரைஸ். அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. கீப் பிரைசிங் காட். ஆண்டவரே எனக்குள்ள அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா, எனக்குள்ள அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே அப்பா விசுவாசத்தை மட்டும் நான் விட்டுறக்கூடாது அப்பா, உங்கள் மேலே உள்ள விசுவாசத்தை மட்டும் நான் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க அப்பா, விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. ஹalleluya 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 ஓரி பஷகதரபரபரபரபரபா. ஹalleluya. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, கூடும், அவரால கூடாது ஒன்றுமே இல்லை. விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவரால கூடும். இந்த 2026 ஆண்டுல எனக்கா என் தேவன் யாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு
சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதை பசை ஆண்டவரை கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே செய்யுங்க. ஹalleluya. ஷவரவரை வக்கரவரும். God can do what, amen, hallelujah. God can do everything for us, amen. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ரவஷகரவரவ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அப்பா உங்களால எல்லாம் கூட ஆண்டவரே, உங்களால எல்லாம் கூட ஆண்டவரே. அப்பா உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் அனைத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய மகாபரி கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் கடந்த 2025 ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 ஆண்டிலும் நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காய் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் சொல்லுவோமா? விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் செய்ய போகிற அற்புதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலும் எல்லாரும் கரங்களை கோர்த்து நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டில் எங்களுக்கு ஒரு சொந்த இடத்து தாங்கப்பா, சொந்த இடத்து தாங்க அப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீங்கள் வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க கர்த்தாவே, நீங்கள் நிச்சயம் செய்வீங்க, நீங்கள் நிச்சயம் செய்வீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், நாங்கள் ஆண்டவரே அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்கள் காணப்போகிறது, எங்கள் கண்கள் காணப்போகிறது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அந்நிய கண்கள் அல்லப்பா, எங்கள் கண்கள் காணும். இந்த 2026 ஆண்டில் எங்கள் கண்கள் காணும் ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் திறக்க போகிற புதிய வாசலுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காய் துவக்க போகிற புதிய வாசலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய பாதைக்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிற எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் அப்பா. அப்பா சொந்த இடத்துல துதிக்க போற ஆண்டவரே. இதை கர்த்தரை செய்தார் என்று எங்கள் நாவுகள் சொல்லும் ஆண்டவரே. இதை கர்த்தரை செய்தார் என்று சொல்லி எங்கள் நாவுகள் அறிக்கையிடும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேயர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.